பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே. லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்ததான அந்த தியாக அன்பிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், நம்மை அவர் மன்னித்ததான அந்த பகுதியாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அந்த வேளையிலும் இயேசுவானவர் பிறனை மன்னிக்கும்படியாக, பிறனை மீட்கும்படியாக அவர் மிகவும் ஆயத்தமுள்ளவராக, அவர் வாஞ்சி உள்ளவராக காணப்படுகிறவராக இருக்கிறார். தவ காலங்களிலே நம்மில் அநேகம் பேர் அநேக விதமான தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன், இனிமேல் நான் ஆலயத்திற்கு சரியாக கடந்து வருவேன், ஆண்டவரை சரியாக ஆராதிப்பேன் என்று சொல்லி அநேக தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். என்னுடைய பாவங்களை என் தேவன் மன்னிக்க வேண்டும், என்னுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும், என்னுடைய அக்கிரமங்களிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி அநேக விதமான தீர்மானங்களை எடுக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் அந்த தீர்மானத்தில் நாம் உறுதியாக இருக்கிறவர்களாக இருக்கிறோம்? எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவானவர் அவர் நம்மை மன்னித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறதான போது என்றைக்கோ அது அழிந்து போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை, நம்முடைய பாவ வாழ்க்கை, தீய செயல்பாடுகள், கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்று சொல்லி என்றைக்கோ அது அழிந்து போயிருக்கலாம். ஆனால் உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிறதான அந்த தியாகமான அன்பினால் நாம் இன்றைக்கு ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம். எப்படி? அவர் நமக்கு கொடுத்ததான அந்த மன்னிப்பின் நிமித்தமாக. எனவே கிறிஸ்துவானவர் கொடுத்ததான அந்த மன்னிப்பை நாம் எப்போதுமே லகுவாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. நம்முடைய உறவுகளிலே அநேக நேரங்களிலே பிளவுகள் ஏற்படுகிறது. அந்த இடங்களிலும் நாம் சீர் பொருந்த வேண்டியது அவசியம். அந்த இடங்களிலும் அந்த மன்னிப்பை நாம் கோர வேண்டியது மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று நாம் அதிலே பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் பாவம் செய்தால், அது தேவனுக்கு எதிராக எழுப்பினால், அவன் ஏதோ ஒரு புறாவையோ, அவனால் இயன்ற மட்டும் ஒரு புறாவையோ ஒரு ஆட்டுக்கடாவையோ ஏதோ ஒன்றை கொண்டு வந்து பாவ நிவாரண பலியிட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அப்படி அவன் பாவ நிவாரண பலி இடுகிறதான போது அந்த விலங்கினுடையதோ அல்லது பறவையினுடையதோ அந்த இரத்தம் சிந்தப்படுகிறது. பாவம் செய்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மன்னிப்பு உண்டாகிறது. பிதாவானவர் இந்த உலகத்தை அவர் நினைவு கூர்ந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி, அந்த ஒரே பேரான குமாரன் முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். நம்மை மீட்கும்படியாக, நம்முடைய பாவங்களுக்காக இந்த கிறிஸ்துவானவர் அவர் ரத்தம் சிந்தினவராக காணப்படுகிறார். ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்தவனுக்கு, குற்றம் உள்ளவனுக்கு அந்த மன்னிப்பு தேவைப்படுகிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லும் போது கூட அவர் ஏதோ பிதாவே என்னை மன்னியும் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்களே என்று இயேசு சொல்லுகிறதை நாம் அதிலே பார்க்க முடியும். எதற்காக இயேசு கிறிஸ்து இவர்களை மன்னியும் என்று சொல்ல வேண்டும்? இவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராகவே பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக துன்பத்தை செய்தவர்கள், அடித்தவர்கள், வாரினால் அடித்தவர்கள், துப்பினவர்கள், பரியாசம் செய்தவர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கலாம், இவர்களை தண்டனைக்கு உட்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி. ஆனால் மாறாக அந்த நேரத்தில் தன்னுடைய அன்பை, மன்னிப்பும் குணத்தையும் வெளிப்படுத்தி பிதாவினிடத்திலே இவர்களை மன்னிக்கும்படியாக அவர் கேட்டுக்கொள்கிறவராக இருக்கிறார். இந்த இயேசுவானவர் அவர் மன்னித்தது மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுகிறதான நாமும் பிறரை மன்னிக்கும்படியாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய பரமண்டல ஜெபத்திலே கூட அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று அவர் சொல்லுகிறார். மத்தேயு 6வது அதிகாரத்திலே, மத்தேயு 18வது அதிகாரத்திலே வருகிறதான போது வசனம் 21, 22 ஒருவன் உங்களுக்கு குற்றம் செய்தால் 7-70 தரம் மன்னியுங்கள் என்று இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த மன்னிப்பை இயேசு கிறிஸ்து அவர் செயல்முறையிலே காட்டினவராகவும் காணப்படுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை, அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்ததான அந்த மன்னிப்பு என்கிறதான கிருபையாக காணப்படுகிறது. எனவே அவர் நமக்கு கொடுத்ததான இந்த மன்னிப்பை நாம் ஒருபோதும் லகுவாக நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது. அந்த மன்னிப்பு விலையேற பெற்றது.
கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்ததான அந்த மன்னிப்பு ஒரு மிக பெரிதான விலை கரையம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. நமக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தவராக கூட காணப்படுகிறவராக இருக்கிறார். எனவே நாம் அந்த மன்னிப்பை லகுவாக எடுக்கக்கூடாது. கல்வாரி சிலுவையிலே என்ன தியாகமான அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த மன்னிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை பாராத படிக்கு, நம்முடைய குற்றங்களை பாராத படிக்கு இந்த வெளியேற பெற்ற மன்னிப்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். நீங்களும் நானும் அந்த மன்னிப்பு பெற்றுக் கொள்கிறதற்கு வாஞ்சி உள்ளவர்களாகவும் ஆயத்தமுள்ளவர்களாகவும் இருக்கிறோமா? ஒருவேளை மன்னிப்பு இல்லாமல் நாம் ஏறெடுக்கிறதான அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வியை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. சில நேரங்களில் நாம் மன்னிப்பு கொடுக்க முடியாத படிக்கு அல்லது மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாத படிக்கு ஏறெடுக்கிறதான ஜெபங்கள் கூட வீணாக போகிறதாக இருக்கிறது. அதற்கு பதில் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையாக கூட காணப்படுகிறது. மார்க்கு 11வது அதிகாரம் வசனம் 25, 26 இவ்வாறாக சொல்லுகிறது. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கும்படி அந்த குறையை அவருக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை அவர் மன்னியாது இருப்பார் என்று சொல்லி, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய அக்கிரமங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய குற்றங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோமா? அந்த மன்னிப்பை நீங்களும் நானும் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? அந்த மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியம். இந்த புனித வெள்ளி குட் ஃப்ரைடே கிறிஸ்துவானவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில அந்த மன்னிப்பை கொடுத்திருக்கிறாரோ, அந்த தியாகமான அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ, அதே வண்ணமாக நாமும் அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளாமல், அந்த மன்னிப்பை நாம் மற்றவர்களுக்கு காட்டாமல் தடையாக இருக்கிறதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்னவாக இருக்கிறது? நம்முடைய இருதய கடினத்து நிமித்தமாக அது அப்படி இருக்கிறதா? ஒருவேளை அப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய சமூகத்தை நாம் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து அவர் நம்மை மீட்கும்படியாக, நம்மை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக, நம் மீது அவருடைய அன்பை செலுத்தும்படியாக தன்னுடைய ஜீவனையே விலை கிரயம் கொடுத்தவராக இருக்கிறார். நம்மை மன்னித்தவராக இருக்கிறார். அது பெற்றுக்கொண்டவர்களாக அந்த மன்னிப்பை, அன்பை நாம் பிறருக்கு செலுத்துகிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை அந்த மன்னிப்பினுடைய இருதயத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவரோடு நாம் நெருங்க வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த குட் ஃப்ரைடே, இந்த புனித வெள்ளி உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மன்னிப்பையும் அன்பையும் கொண்டு வருகிறதாக காணப்படும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவானவர் அந்த தியாகத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே அந்த அன்பின் தியாகம், பூரண தியாகம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஒரு அற்புதத்தையும் கொண்டு வரட்டும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான சவால்களை நீங்கள் சந்திக்கிறவர்களாக இருக்கலாம், மன்னிக்க முடியாத படிக்கு, அல்லது அநேக விதமான சோதனைகளை நாம் சந்திக்கிறவர்களாக இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்து நாம் அவருடைய சமூகத்தில் நாம் கேட்கிறதான போது அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை, தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்வதாக. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் நிச்சயமாகவே எங்களை அணுகலாம். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நம்பரை நீங்கள் எங்களிடத்தில் தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களை அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.